திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலில் பக்தர்களுக்கு விற்பனை செய்வதற்காக வைத்திருந்த கெட்டுப்போன உணவுப் பொட்டலங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அழித்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்கிட கேட்கலாம். அந்தோணிராஜ், வணக்கம். இந்த கெட்டுப்போன உணவுப் பொருட்களை விற்பனை செய்வதற்காக வச்சிருந்தவங்க மேல எதுவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? இது தொடர்பான முழு விவரங்கள் அந்தோணி. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த பிரசித்தி பெற்ற திருநள்ளார் சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் அங்குள்ள யாசகர்களுக்கு அன்னதானம் வழங்குவது வழக்கம். இதற்காக திருநள்ளார் நலன்குளம் பகுதியில் சிலர் உணவு விற்பனை செய்து வருகின்றனர். இந்த உணவு தரமற்று இருப்பதாக புகார் வருவதை அடுத்து அவ்வப்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் ஆய்வில் ஈடுபடுவார்கள். கடந்த 1 ஆண்டுகளாக சோதனையில் ஈடுபடாமல் இருந்துள்ளனர். இந்த நிலையில் பாத்தீங்கன்னா மீண்டும் தரமற்ற உணவு விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து சனிக்கிழமைகளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருநள்ளாருக்கு சாமி தரிசனம் செய்ய வருகின்றனர். அவர்களிடம் தரமற்ற உணவுகளை விற்பதாக பக்தர்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்து வந்தனர். இதனிடையே மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உத்தரவின் பேரில் இன்று சனிக்கிழமை என்பதால் திருநள்ளாருக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று வருகை புரிந்துள்ளனர். இவர்களும் விற்பனை செய்ய வியாபாரிகள் காத்திருந்தனர். இதனிடையே உணவு பாதுகாப்பு பெண் அதிகாரி சுபலட்சுமி தலைமையில் போலீசார் உட்பட 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் திடீரென்று பாத்தீங்கன்னா நலன் தீர்த்தம் குளம் பகுதியில் அதிரடி சோதனை நடத்தினர். இந்த ஆய்வின் போது அங்குள்ள சில வியாபாரிகளிடம் துர்நாற்றம் வீசிய பாசி படிஞ்ச கெட்டுப்போன உணவு விற்பனைக்கு வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் சிலர் வியாபாரிகள் கெட்டுப்போன உணவுகளை தூக்கி எறிந்து ஓடினர். மேலும் யாசகர்களுக்கு வழங்கும் அன்னதான உணவு மீண்டும் யாசகர்கள் வியாபாரிகள் இடையே வழங்கி விடுவது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து கெட்டுப்போன 800க்கும் மேற்பட்ட உணவுப் பொட்டலங்களை பறிமுதல் செய்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அதனை அளித்தனர். மேலும் 1 வாரத்திற்கு முன் தயாரித்த உணவை விற்பனை செய்து வியாபாரிகள் மீது தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இத்தகைய தரமற்ற உணவு விற்பவர்களுக்கு கண்டறியப்பட்டால் நலன்குளம் பகுதியில் இருந்து அவர்கள் நிரந்தரமாக குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் அபராதம் விதிக்கப்படும் என்று வியாபாரிகளை அதிகாரிகள் எச்சரித்தனர். தொடர்ந்து தரமற்ற உணவை சுழற்சி முறையில் விற்பனை செய்து வருவது பக்தர்களிடையே காரைக்கால் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி அந்தோணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.